வணக்கம். சவுத் இண்டியன் பேங்க் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு சவுத் இண்டியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூவோட இமெயில் இன்டிமேஷன் வந்திருக்குங்க இந்நேரம். மார்ச் 1 அன்னைக்கே அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்நேரத்துக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூக்கான இமெயில் இன்டிமேஷன் லெட்டர் வந்திருக்கும். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அந்த இமெயிலை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து த சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ 2024 இமெயில் இன்டிமேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டோட இருக்கும். இதுதான் அந்த மெயிலு. ஸோ பேசிக்கலி வந்து இது வந்து உங்களோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் லெட்டர். நம்ம வந்து நம்மளோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றின டீட்டெயில் வீடியோலையும் சவுத் இண்டியன் பேங்க்கான ரைட்ஸ் இஷ்யூ வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பற்றி. ஸோ இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்கான லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த இமெயில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பார்ட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த இமெயில் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. த சவுத் ஐபிஎல் டாட் ரைட் இஷ்யூ அட் linktime.co.in இந்த இமெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கு. அந்த மெயிலை ஸ்க்ரால் டவுன் பண்ணோன்னா இந்த செக்ஷனுக்கு வந்து பார்க்கணும். எங்கே வந்து நம்மளோட ஃபோலியோ நம்பர், டிபிஆர் கிளைண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க, நம்ம எத்தனை ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அண்ட் எத்தனை ஷேர்ஸ்க்கான என்டைட்டில்மெண்ட் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 200 ஷேர் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 50 ஷேர்ஸ்க்கான ரைட் என்டைட்டில்மெண்ட் இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே பேமெண்ட் டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஷேரும் 22 ருபீஸ் பர் ஷேர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். அதாவது நான் இப்போ 50 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்ளை பண்ணேன்னா 50 × 22 எவ்வளோ வருதோ அந்த ஃபுல் அமௌண்ட்டை நான் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் டிபி கிளைண்ட் ஐடி கரெக்டாக இருக்கா, நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கரெக்டாக இருக்கா, அவங்க கொடுத்துருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது இன்னும் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வருவோம் இந்த மெயிலில். அந்த இமெயிலில் நல்லா கீழே இன்னும் நல்லா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தோன்னா இந்த இஷ்யூட ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th மார்ச்க்குள்ளே நம்ம ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 6th இந்த இஷ்யூ ஓப்பன் ஆகுது. ஸோ இஷ்யூ ஓப்பனிங் டேட் வந்து 6th மார்ச். அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் ஆஃப் ரைட் என்டைட்டில்மெண்ட். இது என்னென்னா, சப்போஸ் நமக்கு இப்போ என் கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 50 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. அதை நான் அப்ளை பண்ண வேண்டாம், நான் அதை யாருக்காவது விற்கணும் அப்படின்னு நினச்சேன்னா 14th மார்ச்க்குள்ளே நான் அதை விற்றுறணும். அதுதான் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை நான் அதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அப்ளை பண்ணிடலாம். ஸோ எந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 20th, அதாவது இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பனாக இருக்க போகிறது 6th மார்ச்லேருந்து 20th மார்ச்க்குள்ளே நான் அப்ளை பண்ணிடணும். அடுத்தது April 4 அன்னைக்கு இல்லை அதுக்கு முன்னாடி இவங்க பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. April 5 அன்னைக்கு நமக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். April 9 அன்னைக்கு அலாட்டட் ஷேர்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். அண்ட் டேட் ஆஃப் லிஸ்டிங் வந்து April 12 நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கான ஷெட்யூலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயிலை பொறுத்தவரையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். ரைட்ஸ் இஷ்யூ ஷெட்யூலுக்கு முன்னாடி இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணணும்னா ஆஃப்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. டிமேட் மோடில் இல்லாமல் ஃபிசிக்கல் மோடில் ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்களோட ரெஜிஸ்டர்ட் பேங்க்குக்கு கொடுத்துடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே டிமேட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். HDFC செக்யூரிட்டிஸில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்து உங்கள் சவுத் இண்டியன் பேங்க் ஷேர்ஸ் அதில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கான சவுத் இண்டியன் பேங்க் ரைட் என்டைட்டில்மெண்ட்ஸ் ஏற்கனவே கிரெடிட் ஆகிருக்கு. என்னோட அக்கௌண்ட்டில் இந்த ரைட் என்டைட்டில்மெண்ட் ஏற்கனவே வந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா தெரியுது, த சவுத் இண்டியன் பேங்க் லிமிடெட் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ஸ் ஃபார் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு தெரியுது பாருங்கள். இதுக்கு கீழே நான் ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணுற சவுத் இண்டியன் பேங்க்கோட ஷேர்ஸ் டீட்டெயில் காட்டுது. ஸோ இங்கே நான் 200 ஷேர் ஹோல்ட் பண்ணுறேன். எனக்கு 50 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஏற்கனவே கிரெடிட் ஆகிடுச்சு. மற்ற புரோக்கர்ஸ்க்கான டிமேட் அக்கௌண்ட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் மார்ச் 5th கம்ப்ளீட்டாக எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்கவுங்களுக்கான சவுத் இண்டியன் பேங்க்கோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.